இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜோட அம்மா வந்து நம்ம மீனா கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து மனோஜ் மேலே டவுட்டாக இருக்குது, அவன் அந்த பார்லர் பொண்ணு கூட தெரியாமல் தனியாக குடும்பம் நடத்திட்டு போனாருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு அவனை ஃபாலோ பண்ணி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்கிறீங்க. இது அவனுக்கு தெரியக்கூடாது, எனக்கு உடனே இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நாங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நைட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு ஸ்ருதியும் மீனாவும் சரி நம்ம நாளைக்கு போவோம், ஃபாலோ பண்ணி என்னங்கிறது பார்த்து சொல்லிடலான்ட்டு அடுத்த நாள் காலையில் மனோஜை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. போகும்போது தான் பார்த்தோம்னா தேவி வந்து கரெக்டாக வராங்க. தேவி கூட இருக்கார் மனோஜ். என்ன இவங்களோட இருக்காங்க, இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருக்குது. சரி இரு, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது, என்கிட்ட புது நம்பர் ஒன்று இருக்குது, அதிலேருந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது மனோஜ் சொல்கிறார், நீங்கள் ஏதோ பல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாராவது கூப்பிடுவாங்க, புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹலோ, இந்த மாதிரி நாங்கள் ஜீவா பேசுகிறேங்க, மனோஜ் சாரோட கடையிலேருந்து. சாருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே போல், அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மாப்பிள்ளையா, அதான் உங்களோட தானே வந்தார் அப்படின்னு சொல்லணுமே. ஓ மாப்பிள்ளையா, இருங்க தரேன் அப்படிங்கிறாரு. என்னது மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. ஃபோனை மனோஜ்கிட்ட கொடுத்துனி இவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன மனோஜை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் மீனாவும் பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜும் அந்த தேவியும் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு அங்கே ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி முடிச்சனையுமே சரி மாப்பிள்ள போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸ்ருதிக்கு மீனாக்கு ஒரே டவுட். அந்த கடைக்கு போயிட்டு இப்போ வந்தாங்கல்ல ஆல்பம் என்ன வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்பம் வாங்கிட்டு போனாங்க. என்ன கல்யாண ஆல்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து அவங்க ரிலேஷன் தான், அவங்க ஃபோட்டோ வாங்கினாங்க, சாஃப்ட் காப்பி வாங்காமல் போயிட்டாங்க, எனக்கு சாஃப்ட் காப்பி மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கேட்டு கூட கொடுங்க. இல்லை பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நான் பேமெண்ட்லாம் வாங்கிட்டேன், அவங்க ரிலேஷன் சொல்கிறீங்க, நானும் சாஃப்ட் காப்பி கொடுக்கல, ஆல்பம் மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பென் ட்ரைவில் சாஃப்ட் காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ண உடனே வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் மீனாவும் ஸ்ருதியும் அதை போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தோம்னா அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு கனகாவுக்கு நம்ம மனோஜ் தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் இருக்குது. எல்லோரும் 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்ன மீனா இப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி மீனாவும் பேசுகிறாங்க. அதான் பாரு ஸ்ருதி, பார்லர் வயிற்றில் குழந்தை வளருது, இங்கே வந்து இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, என்னன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு சரி இதை நம்ம போய் அத்தைகிட்ட கொடுத்துருவோம், அத்தையாச்சும் அவங்களாச்சு என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை நம்ம இதை எப்படி உடனே அப்படியே சொல்கிறது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம போய் கொடுக்கறதா கரெக்டு, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இதை மறைச்சோம்னா அது ரொம்ப தப்பாக போயிடும், இதை இன்னியும் மூடி மறைக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம், அத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் மீனாவும் முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே வந்து அத்தை இருக்காங்க. அத்தைக்கிட்ட போய் அத்தை நாங்கள் ரூமுக்கு போகிறோம், நீங்கள் பின்னாடியே வாங்க, பாட்டி இருக்காங்க, அதை நினச்சிக்குவாங்க, என்னாச்சு என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சிங்க, இல்லை நீங்கள் பின்னாடி வாங்க, இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கம்ப்யூட்டரில் போட்டு காட்டும் போது கனகாவுக்கு மனோஜ் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. என்னடி இது, யாரும் தாலி கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா பாருங்க ஆண்டி, மனோஜ் தான் தாலி கட்டுறாரு கனகாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இப்படி பண்ணிகிட்ருக்கான், இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு அன்றைக்கி கோயிலில் பார்த்தனே மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு தான் இதான் அப்படிங்கிறாங்க. ஆமாங்கண்டி, அந்த பொண்ணுக்கு தான் மனோஜ் தாலி கட்டியிருக்காரு. என்னடி இது, அவள் வயிற்றில் குழந்த வளருது, இந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கான், நம்மக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, இவன் எப்படி இந்த ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஆண்டி உங்கள் 3 பசங்களில் மனோஜ் மட்டும்தான் நல்லவருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தா அவர் தான் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காரு, நீங்கள் எனக்கு வச்ச நம்பிக்கையை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து இங்கே தான்மா, இங்கே இருக்க போகிறேன்,
ஷோரூமில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ அங்கேயே இரு, இல்லை நீ உடனே இங்கே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, இரு வேண்டாம்மா நானே வரேன் அப்படின்ட்டு வச்சிட்றாங்க. உடனே ஸ்ருதி கூப்பிட்டு, நீங்கள் உடனே கிளம்புங்க, வாங்க நம்ம போகலாம் நேரில், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போனால் பாண்டிக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீ போய் முன்னாடி போ, நான் பின்னாடி வரேங்கிறாங்க. ஸ்ருதி நான் போய் முன்னாடி வண்டி எடுக்கிறேங்க, நீங்கள் பின்னாடி வாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் கிளம்பி ஷோரூம் போகும்போது பார்த்தா ஷோரூமில் கரெக்டாக கிறிஷ் இருக்கான். அவன் கிறிஷை பார்த்தனையும் வந்து இவனை பார்த்தா நம்மக்கிட்ட எதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயப்படுறாரு. அம்மா வந்து என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இல்லைம்மா திடீர்னு ரோஹிணி வந்தால் நான் கடை வரைக்கும் போகணும், கிறிஷை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி நான் கிறிஷை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை பற்றி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிற, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா, எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. எதை பற்றி அம்மா சொல்கிறாங்கன்னு தெரியலேன்னு மனோஜ் யோசிச்சுட்ருக்காரு. ஸ்ருதி அந்த வீடியோ அவங்ககிட்ட காமிமா, அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. வீடியோ காட்டுறாங்க, அந்த மாதிரி கல்யாணம் ஆன வீடியோவை, இது எப்படி இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி மனோஜ் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே பாருடா என்னடா இது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி உடனே, இங்கே பாருங்க மனோஜ், நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன், நான் தெரியாமல் தாலி கட்டிட்டு, இந்த மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இருமா நானே பேசிக்கிறேன்னு சொல்லி விஜயை கேட்குறாங்க. இங்கே பாடுறா கடைன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அடித்து தோலெல்லாம் உரிச்சு தொங்க விட்டுறேன், ஒழுக்க மரியாதையை உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லாமா அது வந்து என்னடா நினச்சிட்ருக்க, இன்னும் வந்து ரோஹிணி வயிற்றிலும் குழந்த வளருது, நீ என்னடானா இந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கிற, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா இதை பற்றி ஏதாவது, நீ பாட்டுக்கு போய் தாலி கட்டிட்டு வந்துட்ட, நாளைக்கு ரோஹிணி வந்து கேஸ் கொடுத்தானா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, இதை பற்றியெல்லாம் தெரியுமா தெரியாதா, நீ ஏன் முடிவு பண்ணி நீ எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற, இதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து தெரியாமல் பண்ணிட்டு, தெரியாமல் எப்போ தாலி கட்டுவாங்க, தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணலாம், தாலி கட்டுறது எப்போ தெரியாமல் பண்ண முடியும்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லைம்மா இது வந்து அது வந்துங்கிறாங்க. வேறு இது வந்து இதெல்லாம் நீ எதுவும் சொல்லிகிட்ருக்காத, ஒழுக்கமாக போய் அந்த பொண்ணோட வீட்டில் பேசி அந்த பொண்ணோட அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த கல்யாணமே நடக்காத மாதிரி பண்ணிட்டு வந்துட்டின்னா நீ தப்பிச்சுக்கலாம், ஒழுக்கமாக ரோகிணியோட சேர்ந்து வாழு, அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிடாது, அந்த பொண்ணோட அம்மாட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லிவிட்டு கல்யாணம் நடக்கலை வேணான்னு சொல்லிட்டு வந்துடு, ஒழுக்கமாக போய் ரோகிணியோட சேர்ந்து வாழு, இல்லைன்னா அவள் போய் கேஸ் கொடுத்தனா உனக்கு தான் பிரச்சனையாகுன்னு சொல்கிறாங்க. இன்றைய கண்டென்ட் இதோட முடிஞ்சது. நாளைக்கு கண்டென்ட், நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்தா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திப்போம்.